ஹலோ வேஸ் அனைவருக்கும். ஒரு நகரத்துல ஹானான்ற பெண்ணு வந்துருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. இளமையான ரொம்ப அழகான ஒரு பெண்ணு, கருப்பு கூந்தல், சாம்பல் நிற கருவி அப்படின்னு அவளை பார்க்கறதுக்கே செம்ம ஒரு அழகா இருக்கும். அப்படி அழகா நினைஞ்ச அந்த பெண்ணு தினந்தோறும் கல்லூரிக்கு போயிட்டு வரா. இப்படி போயிட்டு வந்துருக்கும் போது அவ தனியா தான் வசிக்கிறா. இப்போ ஒரு நாள் கல்லூரிக்கு போயிட்டு வந்துருக்கும் போது ஒரு நாய் அவ பின்னாடியே வருது. அந்த நாய்க்குட்டியை பார்த்தோன்னே ஹானா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறா, ஆச்சரியப்படுறா. ஏன்னா அவருடைய கண்கள் ரொம்ப சிவப்பு கலர்ல இருக்கு. இதை பார்த்துட்டு அவ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறா. இது நாயா இல்ல வேற ஏதாவதா, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆவரா. இரவு 7 மணி ஆகுது. சரி அப்படின்னு அவ வேகமா நடந்து வீட்டுக்கு போயிடுறா. அந்த நாய்க்குட்டி அவள் பின்னாடியே இருந்து தொடருது. இப்ப அது ஜன்னல் வழியா ஸ்கிரீனை இருந்து இழுத்துட்டு பாக்குறா. இப்ப வெளியில அந்த நாய்க்குட்டி அப்படி நின்றுட்டு இருக்கு, அதே சிவப்பு கலர் கண்களோட. இப்ப அந்த நாய்க்குட்டி இப்ப நெருங்கி வருது. திரும்பவும் சாத்திட்டு திரும்பவும் படுக்கிறா. ஆனா அந்த பில்டிங் சுத்தி யாரோ வந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுது. இப்ப திரும்பவும் ஜன்னல் ஓபன் பண்றா. இப்பதான் பக்கத்துல வந்து என்ன பார்த்து பயப்படாத அப்படின்னு அது சொல்லுது. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா. ஒரு நாய் எப்படி பேசும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இந்த நேரத்துல திரும்ப வந்து படுத்துறா. ஆனா அவளுக்கு தூக்கம் வரவே இல்லை. யாரோ அவளை எழுப்புற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு குரல் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப மரம் விடியுது. விடிஞ்ச பிறகு உடனடியா அவளுடைய தோழி சனாவுக்கு போன் பண்றா. இப்ப சனாவுக்கு போன் பண்ணி இது போல இரவு ஒரு நாய் என் கூட பேசிச்சு அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அவளுடைய தோழி சனாவும் அதிர்ச்சி ஆவரா. எப்படி ஒரு நாய் வந்து பேச முடியும், மனித மரபணு இருந்தா மட்டும்தான் ஒரு நாயால பேச முடியும் அப்படின்னு அவ தெரிவிக்கிறா. ஆனாலும் இது உண்மைதான், என் கூட அந்த நாய் வந்து பேசிச்சு, அதுவும் பயப்படாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, ஒருவேளை உன் மேல ஏதாவது ஈர்ப்பா இருக்கும், அது ஒரு பிரம்மையா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னு இவளும் ஏதோ சிரிச்சுக்கிட்டு சரி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ கல்லூரிக்கு புறப்படுறா. இப்ப கல்லூரிக்கு போகும்போது அவ பின்னாடி அந்த நாய்க்குட்டி வருதான்னு பாக்குறா. ஆனாலும் அந்த நாய்க்குட்டி எங்க காணோம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கா. அங்க ஒரு தெருமுனையில அது வந்து நின்றுட்டு இருக்கு. அப்பவும் அதை பார்த்து என்னை பார்த்து பயப்படாத, நான் உன்னிடம் பேசணும் அப்படின்னும் அது சொல்லுது. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா. வேகமா கல்லூரி நோக்கி வர்றா. இப்ப அவருடைய தோழி சனாவை சந்திக்கிறா. சனாவிடம் இது போல அந்த நாய்க்குட்டி திரும்பவும் பார்த்தேன், திரும்பவும் அந்த நாய் வந்து என்னிடம் பேசிச்சு அப்படின்னும் அவ சொல்றா. அவளோட தோழியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப நீ எதுக்கு கவலைடாம, இது சாதாரண விஷயமா இருக்க முடியாது, இது ஏதோ ஒரு விஷயம் சூனியமா இருக்கலாம், இல்லைன்னா சாவமா இருக்கும். மனிதன் இல்லாத ஒரு உயிரால பேச முடியாது, மனித மரபணு இருந்தாதான் பேசுவாங்க அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அன்னைக்கு திரும்பவும் கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவ பின்னாடியே பாக்குறா. பின்னாடியே அந்த நாய்க்குட்டி வந்துட்டு இருக்கு. திரும்ப படுத்துங்கிறா. ஆனாலும் அவளுக்கு வந்து மனப்பதட்டமாவே இருக்கு, தூக்கமும் வரல. இப்ப திடீர்னு இப்ப ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா அங்க மனித ரூபத்துல அந்த நாய் அப்படியே நின்று இருக்குது. இப்ப முகம் அப்படியே மனிதரா மாறி இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ யார் அப்படின்னு அவ கேக்குறா. நான் தான் அந்த நாய் அப்படின்னும், என்ன உனக்கு தெரியும், என்னை பார்த்து பயப்படாம அப்படின்னும் அவ சொல்லுது. அவ ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. நீ யாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றா. நான் உன் கூட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கேன், நல்லா ஞாபகம் பண்ணி பாரு அப்படின்னும் அது சொல்லுது. இந்த நாய் சொல்லுது. இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய முகம் கருமையா உயரமா ஒரு மனிதனா நின்று இருக்கிறான், பயங்கரமா இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது சின்ன வயசுல ஒரு நாய்க்குட்டி அவ கூடயே இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் நெருக்கமாவே பழகும். அப்பதான் அந்த நாய்க்குட்டியா நான் சின்ன வயசுல பழகின அதே நாய்க்குட்டியா அப்படின்னும் அவ கேட்கிறா. அவனும் ஆமா, அப்ப நீ கொஞ்ச நாள் கழிச்சு நீ வந்து வேற ஊருக்கு போயிட்ட, படிக்கிறதுக்காக உன்னோட அப்பா அம்மாவோட போயிட்ட. ஆனா அதுக்கு பிறகு நான் பிரிஞ்சுட்டேன், ரொம்ப நாள் உன்னை தேடி தலைஞ்சேன், இப்பதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறா. இப்ப அவளால எதுவுமே பேச முடியல. திரும்பவும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னும் அது சொல்லுது. உறைஞ்சு போய் நிக்கிறா. நீ ஒரு ஜீனியா அப்படின்னும் அவ கேக்குறா. ஆமா அப்படின்னும் அவ சொல்லுது. என்ன எப்படி நீ காதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதையும் சாத்திடுறா. இப்ப ஹனா ஹனான்னு அந்த நாய்க்குட்டியும் கத்துது, சொல்லுது. இப்ப அவளால தூங்கவும் முடியல. ஏன்னா இரவு முழுவதும் அந்த நாய்க்குட்டியோட நினைப்போவா இருக்கு. இப்ப அவளுடைய கண்கள் எல்லாம் ரொம்ப கருவளையம் வந்துருச்சு. அவளோட தோழி என்னாச்சுன்னு கேக்குறா. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவளோட தோழியிட சொல்றா. சரி, எனக்கு இந்த ஊர்ல சாகப்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு மதபோதகர், ஒரு மந்திரவாதி, அவரிடம் போனா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சாகப்ட போறாங்க. சாகப்போ ஹனாவை பார்த்த உடனே நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. உன் கூட ஒரு ஜீனி வாழ்ந்துட்டு இருக்கு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், ஏன்னா அது உன் மேல அதிகமா காமம் வச்சிருக்கு, காதல் வச்சிருக்கு, இதுக்கு மேல நீ பிரியறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்படியா, யார் அந்த ஜீனி, எதுக்காக என் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவ கேக்குறா. இப்பதான் அவர் சொல்றாரு. அந்த ஜீனி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ஒரு பெண்ணை காதலிச்சுது. ஆனா அந்த பெண்ணு திடீர்னு வந்து இறந்துட்டா. இப்ப அந்த பொண்ணு மாதிரியே அச்சலா நீ வந்து பிறந்திருக்க, அதனால அதே பொண்ணு தான் திரும்பவும் பிறந்திருக்கு அப்படின்னு உன்னை அது காதலிக்குது. அளவுக்கு அதிகமா அது உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் நான் இன்னைக்கு ஒரு தாயத்தை ஒன்று கொடுக்குறேன், அந்த தாயத்தை நீ எடுத்துட்டு போ, உன்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை வந்து கொடுக்குறாரு. இப்ப அந்த தாயத்தை வந்து எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுல போயிட்டு டோர் எல்லாம் வந்து அடைச்சிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. இப்ப அந்த நாய் திரும்பவும் வருது.
திரும்ப அது ஆக்ரோஷமா வருது. ஆனா என்ன பேச விடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னும் அவ சொல்லுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒரு மனிதனா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், ஆனா நீ ஒரு ஜீனி, நீ ஒரு நாய் உருவத்துல இருக்கிற, நான் எப்படி உன்னை காதலிக்க முடியும் அப்படின்னும் அவன் சொல்றா. ஆனா அவன் சொல்றான், நான் ஒரு நாய்க்குட்டி கிடையாது, நான் ஒரு ஜீனி, நாயோட உடம்புல நான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் கிட்ட நெருங்கி வரான். அடுத்த நிமிஷம் அவ தாயத்தை அந்த நாய்க்குட்டி மேல வீசுறா. இப்ப அந்த நாய்க்குட்டியும் அந்த தாயத்தை பிடிக்குது. அதோட உடல்லாம் பயங்கரமா எரிஞ்சு அலறுது. இப்ப அது வேகமா வீட்டு விட்டு வெளியே ஓடுது. நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போகுது. இப்ப திரும்பவும் சாகப்ப ஹனாவும் சனாவும் சந்திக்க போறாங்க. இது போல அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப அவர் சொல்றாரு, உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருச்சு, இதுக்கு மேல அது கட்டுப்படுத்த முடியாது, உன்னை அதோட உலகத்துக்கு ஆச்சரிய போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவ ஒரு நிமிஷம் கேட்டு அதிர்ந்து போறா. நடக்க கூடாது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்பதான் கடவுளை நீ பிரார்த்தனை பண்ணு, கடவுளுக்கு மீறி இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வரா. நேரா வீட்டுக்கு வந்துட்டு அமர்ந்திருக்கா. இப்ப அமர்ந்திருக்கும் போதே அந்த நாய்க்குட்டி திரும்பவும் வருது. அவ மந்திரத்தை ஓதுறா. அடுத்த நிமிஷம் ஜன்னல் கண்ணாடி எல்லாமே உடஞ்சி சிதறுது. வீடே சின்ன பின்னமாவது. ஆனாலும் அந்த நாய்க்குட்டி வெளியில ஓடி விடுது. மனித ரூபத்துல திரும்பவும் வருது. இப்ப அவளை வேகமா கையை பிடிக்குது. அடுத்த நிமிஷமே அவங்க வேறு உலகத்துல வந்திருக்காங்க. பல நட்சத்திரங்கள் எல்லாம் தாண்டி ஒரு நட்சத்திரத்துல போய் வாழ்ற மாதிரி இருக்கு. இப்பதான் ஹனாவிட்ட அவன் சொல்றான், இதுதான் எங்க உலகம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஜீனியோட உலகம் இதுதான், இங்கதான் நான் உன்னை ஆட்சிட்டு வரதுக்கு இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அவ உடலாம் நடுங்குது. நான் இப்ப பூமியில இல்லையா, நான் வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கேனா அப்படின்னும் அவ கேட்கிறா. ஆமா, நீ வேற ஒரு உலகத்துல இருக்கிற, பூமியை விட்டு பல வருஷ ஆண்டுகள் தாண்டி நம்ம வந்தாச்சு, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த இடத்துல சனா அவருடைய ரூம்ல பாக்குறா. ஹனா வீட்டுல பார்க்கும்போது ஹனாவும் மயங்கி கிடக்குறா. அதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறா. உடனடியா சாகப்பிடம் அவ ஓடுறா. இது போல ஹனா மயங்கி கிடக்குறா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னும் அவ சொல்றா. இப்பதான் சாகப் சொல்றாரு, இல்ல அவ ஜீனியோட உலகத்துக்கு போயிருக்கா, அதுக்கு நம்ம மந்திரம் ஓதி திரும்பவும் அவளை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஓதுறாங்க. இப்ப பயங்கர உக்கிரமா மந்திரம் ஓதுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காற்று மழைலாம் வீசுது. பயங்கரமா புயல் அடிக்குது. இப்ப திடீர்னு ஹனா எழுந்திருக்கிறா. அப்பதான் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சாகப் சொல்றாரு, உன்னை பிடிச்ச அனைத்து சக்தியுமே தீய சக்தியுமே விலகிருச்சு, இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னும் அவ சொல்றா. இப்பதான் அவ யோசிச்சு பாக்குறா. அந்த ஜீனி கூட இருந்த சில நிமிஷங்கள் சொர்க்கத்துல இருந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப திரும்பவும் அவளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கிறா. திரும்பவும் அந்த ஜீனி வருமா அப்படின்னு நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளை மீறி எந்த ஒரு சக்தியாலும் செயல்பட முடியாது அப்படின்றதுதான் இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஓகே, நம்மள இதை எப்படி பேசுறீங்க? மீண்டும் நன்றி, வணக்கம்.